வணக்கங்க. நம்மக்கிட்ட டிரைவிங் படிக்கிறதுக்கு ஒரு கப்பல் சொன்னாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி காருக்கு புக் பண்ணிகிட்டே வந்துட்டாங்க. 10 நாளில் கார் வருது. 10 நாளில் எங்கள் வண்டியை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஓகே, 10 நாளாக நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். தெளிவாக வண்டி ஓட்டினாங்க. எங்கள் வண்டியை ஓட்டிங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களோட காணொலி காட்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடைசி அந்த டெஸ்ட்டுக்கு பார்ப்பாங்க இல்லையா, அது பார்க்க எதுக்காக அப்படின்னா எல்லா கண்ட்ரோலும் அதில் வேலை செய்யும். அந்த இதை அந்த கப்பல்ஸ் 2 பேருமே எடுக்கிறத காட்டுவோம். அதுக்கிடையில் அவங்க 2 பேரும் ட்ரைனிங்கை பற்றி நம்ம கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிற பேட்டி கொடுத்துருக்காங்க. அதையும் பாருங்கள். ஓகேவா? பாருங்கள், நம்ம ட்ரைனிங்கோட கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. சரியா? இப்போ இதில் வந்து மேட்டில் நிப்பாட்டி எடுக்க டெஸ்ட்டுக்கு எடுக்க சொல்லுவாங்கள்ல, அந்த இது இதில் செல்ஃப் கண்ட்ரோல், மைனர் கண்ட்ரோல், மேஜர் கண்ட்ரோல் எல்லா கண்ட்ரோலும் வேலை செய்யும். மேஜர் கண்ட்ரோல் 6 கண்ட்ரோலும் வேலை செய்யும். சரியா? நம்ம நார்மலாக இருந்தால் தெளிவாக எடுக்க முடியும். இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் என்ஜின் சவுண்ட் நமக்கு தெரியாது. அதனால் ஆர்பிஎம் மீட்டரை பார்த்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. சரியா? ரைட்டு. இப்போ என்ஜின் ஓடிட்டுக்கா, ஆஃப் ஆயிருக்கா? சரி, வார்னிங்லாம் காட்டுதா? அப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்து பிரேக்கை மிச்சு பண்ணணும்னா அதில் மேலே தூக்கி ரைட். இப்போ ஃபஸ்ட் கியர் போடுங்க. ஒரு ஹார்ன் அடிச்சு ஃபஸ்ட் கியர் போடுங்க. ஓகே, நல்ல கிளச்சும் பிரேக் மிச்சுக்குங்க. நைஸ் அப்படிங்க. மீட்டரை பார்த்துக்குங்க. 0.6 5 நடுவில் நிற்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. பிரேக்கு மெதுவாக விடணும்னா நல்ல மூவ் பண்ணும். போட்டோம் லெஃப்ட் வருவாங்க. வாங்க, நல்லா வருவாங்க. ஓகே, கிளச் பிரேக் திரும்ப ஒரு அதே மாதிரி பட்டுடுங்க. தெளிவாடுங்க. அவசரப்படக்கூடாதுன்னா உதறக்கூடாது. 0.5 போயிட்டு உதறும். இப்போ கண்டுபிடிக்க முடியுதா? அவ்வளோ மெதுவாக பிரேக் விடணும். பிரேக் வேக மாட்டேங்க. இந்த கால் ஆசையும் மெதுவாக நல்ல மேலே இருங்க. லெஃப்ட்டுக்கு வாங்க. நல்லா வாங்க. தேவைன்னா அவசரம் கொடுத்துக்கலாம்ண்ணா. ஓகே, கிளச் பிரேக் நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். ஒரு ஹார்ன் அடிச்சுங்க. இது கஷ்டமாக இருக்கு? ஈஸியாக தான் இருக்குது இல்லையா? எடுத்துக்கலாம்ல? எடுத்துக்கலாம் சார். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்து அவங்க வீட்டில் ஓட்டுவாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ முடிஞ்சவங்க 2 பேரும் சேர்ந்து பேட்டி கொடுப்பாங்க. அதையும் பாருங்கள். மாலை வணக்கம். வணக்கம் சார். கிளாஸோட கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. சரியா? இப்போ இதில் வந்து மேட்டில் நிப்பாட்டிருக்கா. டெஸ்ட்டுக்கு இது தேவை. இதில் எதுக்காக பார்க்குறாங்கன்னா, டிரைவிங்னா கண்ட்ரோல் 3 டைப் கண்ட்ரோல் வருது. செல்ஃப், மைனர், மேஜர்னு எல்லா கண்ட்ரோலும் வருது. இந்த மீட்டரை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்ஜின் சவுண்டு தெளிவாக தெரியாது. அன்னைக்கு எடுத்தவங்க மீட்டரை வச்சு மெஷர்மெண்ட் பார்த்து எடுக்கணும். சரியா? எடுக்கலாமா? கியர் போட்டுக்கா? இல்லை. சரி, அப்போ பிரேக்கை நல்லா மிதிச்சுக்கோ. ஒரு ஹார்ன் அடிச்சிருக்கு. சரி, பிரேக்கை நல்லா மிதிச்சுக்கோ. ஹேண்ட் பிரேக் எடு. வார்னிங்லாம் காட்டுதா இல்லையா? மேலே எடு. நல்ல மேலே தூக்கி அமுக்கு. வார்னிங்லாம் ஆஃப் ஆகிட்டா? ரைட். இப்போது ஃபஸ்ட் கியர் போடு. மேடு முன்னாடி தானே இருக்கு. எந்த கியர் பண்ணணும்? போடு. ரைட். ரொம்ப முள்ள கவிச்சுக்கோ. வச்சுக்கிட்டு நைஸாக கிளச்சோட அந்த மீட்டரை பார்த்துக்கோ. 0.6 கீழே போகக்கூடாதுன்னா அந்த உடனே கால் அசையாமல் இடது கால் அசையாமல் வச்சுட்டு பிரேக்கை மெதுவாக விடணும். பிரேக்கை வேகமாக விட்ட அப்படின்னா இந்த கால் அசையும்னா விட்டா பிரேக்கை மெதுவாக விட்டு வண்டி மேலே ஏற கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரம் விடாதுன்னா நல்லா மூவ் பண்ணி காட்டு. வீடியோ இல்லையா? நல்லா மூவ் பண்ணி லெஃப்ட் ஒன் மூவானா ரைட்டில் திரும்ப. கிளச் பிரேக் இன்னொரு தடவை. ரைட்டுக்கு போகக்கூடாது. ரைட்டுக்கு போனால் ஆபத்துக்கலாம். லெஃப்ட் வருமா தான் வரணும். டச் பிரேக்லாம் நீ யூஸ் பண்ணுறியா? தம்பி யூஸ் பண்ணுறாங்களா? நீ தானே யூஸ் பண்ணுற. லெஃப்ட்டுக்கு வா. நல்லா மூவ் பண்ணு. மேலே வரைக்கும் யாரு
லெஃப்ட்டுக்கு வா, நல்லா வா, லெஃப்ட்டுக்கு வா, லெஃப்ட்டுக்கு வா, லெஃப்ட்டுக்கு வா, லெஃப்ட்டுக்கு வா, லெஃப்ட்டுக்கு வா, லெஃப்ட்டுக்கு வா, லெஃப்ட் எடுத்து. ஓகே, கிளச், பிரேக், நியூட்ரல், ஹேண்ட் பிரேக், ஒரு ஹார்ன் அடிச்சிரு, வண்டி ஆஃப் பண்ணிடு. இது கஷ்டமா இருக்கு, இங்கே பார்த்து பேசு. இது கஷ்டமா இருக்கு இல்லை தெளிவாக இருக்கா இல்லையா? ஓகே, இந்த வீடியோ பார்த்து நீ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். டெஸ்ட்டுக்கெலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம். சரி, அங்கே ஒரு 4 டேர்னிங் வரும், ஸ்ட்ரைட்டாக ஒரு ரிவர்ஸ் வரும், இதுவும் வரும். அதுக்குள்ள வீடியோ நான் உனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பேன், அதில் போட்டு விடுவேன். ஓகேவா? ஓகே, வாழ்த்துக்கள். விஜய், மாலை வணக்கம். சார். சரி, இன்னைக்கு நீங்கள் எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணி வருது? ஒரு 10 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க. 10 கிளாஸ் நல்லா தெளிவாயிட்டீங்களா? தெளிவாயிட்டேன். டிரைவிங் எதுவும் மறக்குமா? மறக்காது சார். மறக்காது. அதில் வீடியோலாம் எடுத்து கொடுத்துருக்காங்களா? ஆமாம் சார், எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஒன்று உங்களுக்கு பாடமாக இருக்கும். இப்போ கியர் மாத்திர பிரச்சனை வந்தால் கியருக்கு தனியாக வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா? ஆமாம் சார். அது மாதிரி ரிவர்ஸ் கியருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரிவர்ஸ் கியர் டேனிங் தனியாக கொடுத்துருக்காங்க. கடைசியாக டெஸ்ட்டு பார்த்துட்டு கொடுத்துருக்காங்களா? தெளிவாக இருக்கீங்களா? தெளிவாக. நீங்கள் மேலே போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. கொஞ்சம் உங்களுக்கு நம்ம ட்ரெயின் தூரமாக, ஆனால் இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? கண்டிப்பாக, ரொம்ப மேடம் என்ன நீங்கள் ட்ரைனிங் பற்றி என்ன நீங்கள் ரொம்ப படித்த எதுவுமே மறக்காது. நான் படிச்சிருக்கேன். ட்ரைனிங் படிச்சிருக்கீங்க. ஆமாம். பழக வச்சா பழக்கம் மாறும் தானே? ஆமாம். ஒரு ஆள் டீ குடிக்கிறதுங்களா, ஸ்ட்ராங்காக குடிப்பார், லைட்டாக குடிப்பார், சுகர் சேர்ப்பார், சுகர் சேர்க்க மாட்டார், சூடு இருக்கும், சூடு இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி பல வித்தியாசம் இருக்கும். ஆனால் பாடம் வந்து ஏன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். இங்கே அதே மாதிரி பாடமாகவே கற்றுக் கொடுத்தாங்களா? ஆமாம். எனக்கு அது மறக்குமா? மறக்கவே மறக்காது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ரொம்ப. சரி, எந்த வண்டி கொடுத்தா ஓட்டிங்களா? எந்த வண்டி கொடுத்தா ஓட்டிங்க? இப்போ நீங்கள் டிரைவிங் ஸ்கூலுக்கு ஏதாவது சொல்ல விரும்புவீங்களா? 2 பேரும் ஆச்சரியம் சேர்ந்து யார் வந்தாலும் சீக்கிரமாக பழகிக்கலாம். அது மாதிரி எப்போவுமே அது மறக்காது. வீடியோ பார்த்தே முக்கால்வாசி பழகிடலாம். ப்ராக்டிக்கல் மட்டும்தான் தெரியாத நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதே மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும், என்ன டவுட்டு கேட்டாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு மாற்றல் படாமல் சொல்லி தந்திருக்கீங்க. அதனால் தாராளமாக யாருனாலும் அட்டன் பண்ணலாம். டிரைவிங் ஸ்கில்ல உள்ள மொத்த இதுவுமே உங்கள் வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் குறைஞ்ச நாளில் 10 நாளில் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், எல்லாமே மைண்டில் எப்பவும் மறக்க டவுட் இருந்தாலும் உங்கள் கையிலே வீடியோ கொடுப்பாங்க. மாஸ்டர் தர வேண்டாம். ஓகே, வாழ்த்துக்கள். என்ன உங்கள் பேட்டி பார்த்தீங்களா? திருப்தியாக இருக்கா? அப்போது நல்ல தெளிவாக வண்டி படிக்கணும் அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கிற இந்தியன் டிரைவிங் ஸ்கூலுக்கு வாங்க. உங்களுக்கு நாங்கள் தெளிவான பயிற்சி கொடுக்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.